ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் தேவனுடைய ஜனங்கள் நாம் யாவரும் அவருடைய கிருபையினாலே சுகமாய் நலமாய் இருக்கிறோம். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் இந்த நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அதை உள்வாங்கி பின்பு நாம் கேட்டபடி நடக்க நம்மளை இந்த நாட்களில் அர்ப்பணிப்போமாக. परमेश्वर ने दिए हुए आज के जो वचन को हम स्मरण करेंगे. ஸ்தோத்திரம். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். सभा उपदेश में 5वां अधिकार की दूसरा वचन. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரசங்கி 5:2 வசனத்தை வாசிப்போம். போதும். அங்கே படிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். பார்த்தீர்களா என்ன எழுதப்பட்டிருக்கு? गौर करने वाली ये बात है. இந்த வார்த்தை பூமியில வாழுகிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ये जो वचन है इस धरती पे जी रहे सभी लोगों के लिए है. வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். आपके जो शब्द है वो कम हो. ஏன் இப்படியெல்லாம் மனிதர்கள் சுருக்கமா பேச வேண்டும்? क्यों मनुष्य जो है कम बात करना है? இந்த நாவினாலே इस जबान के द्वारा जो है பாவம் உண்டாகுது. जो पाप जो है होता है. நாவு நாள் மிகுதியாய் பேசும்போது जब जबान हद से ज़्यादा बात करे பாவம் உண்டாகும். जो पाप जो होगा. ஆகவேதான் நாம் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு इसलिए हम जो है पाप ना करें, நம்மை காத்துக்கொள்வோமாக. खुद को हम संभाल ले. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது சுருக்கமா இருக்கட்டும். इसके लिए जो शास्त्र कहता है कि तुम्हारे जो शब्द हो वो कम हो. ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். हर एक मनुष्य के जो शब्द है जो है वो कमी हो. அதுல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் வார்த்தைகள் மிக சுருக்கமா ஞானமாய் परमेश्वर के लोगों की जिंदगी में जो शब्द है ये कम हो और ज्ञान भरे हो. வீணான வார்த்தைகளை நான் பேச வேண்டாம். व्यर्थ के बातों के बारे में बात ना करे. வீணான வார்த்தையினால் மிகுதியாய் பேசுவதனால் व्यर्थ के बातें ज़्यादा बात करने के द्वारा क्या होता है? பாவம் உண்டாகும். जो पाप जो है वो होगा. அதனால தான் சுருக்கமா இருக்கட்டும். इसलिए जो है तुम्हारे जो शब्द है वो सीमित हो. நாம் பூமியில இருக்கிறோம். हम धरती पर है. பூமியில எங்க பார்த்தாலும் धरती पे जहाँ भी देखिए பரியாசமும் அநியாயமும் அக்கிரமங்கள் தான் நிறைந்திருக்கு. अन्याय और अधर्म और ये सब बुरी बातें ही है. பூமியில் உள்ள மனிதர்கள் முக்காவாசி பரியாசத்தில் தான் அந்த நாட்களை கழிக்கிறார்கள். इस धरती पे जो ज्यादा करके लोग जो है ऐसे प्रकार के ही जी रहे. அப்படிப்பட்ட உலகத்திலே தேவ ஜனங்கள் வாழுகிறபடினால் ऐसे लोगों के बीच में परमेश्वर के लोग जी रहे. हम நீங்கள் சுருக்கமா உங்க வார்த்தை இருக்கட்டும். तुम्हारे जो शब्द है वो सीमित हो. ஞானமாய் பேசுங்க. ध्यान से बात कीजिए. நாம் மிகுதியாய் பேசுவதனால் हद से ज्यादा बात करने के द्वारा சொற்கள் மிகுதியால் பாவம் உண்டாகும். जो है बहुत जो पाप जो है वो हो जाएगा. நீதிமொழி 10 नीति वचन 10वां अधिकार. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Proverbs 10:19 ஆம் சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாது போவாது. ஏன்? அதனால தான் நீ மிகுதியாய் பேசி எதற்கு நீ பாவம் செய்ய வேண்டும்? உன் நாவாலே சுருக்கமா இருக்கட்டும். शब्द अगर ज्यादा होगा तो पाप जरूर होगा. इसीलिए जो तेरे जो शब्द है वो सीमित हो. अनेकरुடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் अनेक की जिंदगी में आज के दौर में என்னையும் சேர்த்து मुझे भी साथ मिलाकर முதலாவது எனக்கு पहले तो मुझे என் நாவை அடக்க வேண்டும். मेरे जो जबान पे लगाम रखना है. இந்த வார்த்தை எடுக்கும்போது ये जो शब्द मैंने लिया முத பிரசங்கமே எனக்கு தான். ये पहली बात मेरे लिए था. அதை எடுக்க எடுக்க ஒவ்வொரு காரியமும் உணரத் தொடங்குறேன். उसके बारे में ध्यान करे करे मैं महसूस करने लगा. ஆண்டவரே
हे प्रभु, சில சமயத்துல மிகுதியாய் பேசி விடுகிறேன். कुछ वक्त मैं हद से ज्यादा बोल देता हूँ. அது சுருக்கமா இருக்கட்டும். वो जो है उस पर लगाम உம்முடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. आपके शास्त्र ऐसे कहता है. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். जो शब्द को जो है हम डरना है. உம்முடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். वचन के लिए जो है हम डरना है. போதிக்கிற நான் முன்மாதிரியா நடக்க வேண்டும். जो प्रचारक हम जो है उदाहरण से जीना है. ஆகவேதான் इसीलिए இந்த வேதம் ये जो शास्त्र है, இருபுறமும் கருக்குள்ளப்பட்டயம். जो दोहरी तौर से जो धारदार एक हथियार है. ஒவ்வொரு செய்தி எடுக்கும் போது हर एक जो वचन लेते समय எதை குறித்து எடுக்கிறேனோ, मेरे बारे में है क्या, எதை குறித்து எச்சரித்து பேச நினைக்கிறேனோ, मेरे बारे में सावधान कर रहा हूँ. அதே சில பிழைகள் எனக்குள் இருக்குமானால் ऐसे जो कुछ बात है, முத இனிய ஒரு உணர்த்தும், ऐसे जो है सबसे पहले मुझे महसूस कराएगा, எனக்குள்ள குத்தும். मुझे चुभाएगा. ஆகவே யாவருடைய நாவு அடக்கம் ரொம்ப அவசியமா இருக்கு. इसीलिए जो है जबान पर लगाम रखना बहुत நாவுனாலே जरूरी है. நாம் பாவம் செய்யாதபடிக்கு हम अपने जबान के द्वारा पाप ना நம்மளை करें. காத்துக்கொள்ள வேண்டும். हम खुद को जो है संभाल लें. ஏனில் किस लिए? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजन संहिता ऐसे बोलता है. சங்கீதம் 39 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் भजन संहिता में 39:1 में அதை எடுத்து யாராவது வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்குமட்டும் मैंने कहा, मैं अपनी चाल चलन में चौकसी रखूंगा என் ताकि मेरी जीभ पर बाश न हो जब तक दुष्ट मेरे सामने है. என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். मेरे जबान को जो है मैं लगाम रखूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன் இப்படி சங்கீதக்காரன் சொல்லணும்? क्यों ऐसे भजन संहिता लिखने वाले ने बोला है? ஆண்டவரே, வீணான வார்த்தைகளை பேசி हे प्रभु, मैं व्यर्थ के बातों को बोल के உமக்கு முன்பாக உம்முடைய பார்வையில் நான் குற்றவாளியாய் ஆகிவிடக் கூடாது என்று சொல்லி आपके समूह में एक दोषी न ठहरूं. என் வாய்க்கு நான் கடிவாளம் போட்டு मेरे जो जिंदगी में जो है मैं लगाम रखूंगा. மிகுதியாய் பேசாதபடி हद से ज्यादा बात ना करूं. நான் என்னை காத்துக்கொள்கிறேன். मैं खुद को संभाल लूंगा. இந்த நாட்களிலே आज के दिनों में நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் हम सबकी जिंदगियों में ஆமென் எப்படி இச்சை அடக்கம் பத்தி வேதம் சொல்லுகிறதோ அப்படி நாவு அடக்கமும் நமக்கு அவசியம். किस तरह से जो है जो इच्छा पर काबू है, वैसी तो जबान पर भी काबू जरूरी है. தாறுமாறானவைகளை பேசாதபடிக்கு जो मन मर्जी की सबसे अगर ना बोले ஞானமாய் பேசுவோம். और ज्ञान से भरे बातें बोले ஞானமாய் பேசுவோம். और ज्ञान से हम बात தேவன் அதில் பிரியப்படுவார். परमेश्वर उस पर प्रिय होगा. சொற்கள் மிகுதியால் பாவம் இராதபடிக்கு हमारे शब्द जो है वो कम हो. மிகுதியாய் பேசாதபடி हद से ज्यादा न बोले. நம்மளை காத்து கொண்டு வேண்டும். हम खुद को संभाल ले. நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். हम खुद को संभाल ले. நாவை காத்துக்கொள்ள வேண்டும். जबान को हम संभाले. நீதிமொழிகள் 17 भजन नीति वचन 17 27 28 வாசிப்போம். 27-28 Proverbs 17. நீதிமொழிகள் 17 அதிகாரம் 27 வசனம் 28 வசனத்தை வாசிப்போம். 17, 27, 28 Proverbs. ஆமென். பார்த்தீங்களா? ஆமென். பேசாதிருந்தால் अगर हम ना बोले. இந்த காரியத்தை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா, इस शब्द के बारे में मुझे आश्चर्य हुआ. என்னடா இது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாக என்னப்படுவான். அவன் ஏற்கனவே மூடன் தான். अगर बात ना करे तो अगर मूर्ख भी अगर चुप रहेगा तो उसको भी लोग ज्ञानी समझेंगे. மூடன் தான், ஆனா எப்படி அவன் ஞானி என்னப்படுவான் அப்படிங்கிற ஒரு எனக்குள்ள ஒரு क्वेश्चन. मूर्ख ही है, लेकिन वो कैसे वो ज्ञानी करके गिना जाएगा? அந்த இடத்துல उस जगह में மூடன் பேசாம அமைதியா இருப்பதனால जो मूर्ख जो है बात ना करके अपना मुंह बंद रख रहा है, इसलिए ஞானக்குரிய அந்த ஞானிக்கு கிடைக்கக்கூடிய அந்த கனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் மூடன் தான். एक ज्ञानी को जो इज्जत मिलना है वो चुप रहता है, इसलिए उसको इज्जत मिलेगा. அவன் பேசாது இருந்தபடினால் वो उसने चुप रहा, इसीलिए அவன் ஞானத்துக்குரிய அந்த கனத்தை एक ज्ञानी को मिलने वाला जो इज्जत है उसको मिल जाएगा. ஆகவே इसीलिए நாம் மிகுதியாய் பேசாதபடிக்கு हम ज्यादा हद से ज्यादा न बोले. நாவை அடக்குவோம். हमारे जबान पर हम काबू रखें. சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாதபடிக்கு जो शब्द जो है उसने நம்மை காத்துக்கொள்வோம். हम खुद को संभाल ले. ஆமென். आमीन. ஏன் சொற்கள் மிகுதியா ஆவதனால் என்ன ஆகும் தெரியுமா? अगर शब्द ज्यादा उससे क्या होगा? மத்தேயு 12 அதிகாரத்திலே मत्ती 12 अधिकार
36 வசனத்துல 36 को पढ़िए। கர்த்தர் சொல்ல ஒரு வார்த்தை, मैथ्यू 12:36। மனுஷன் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நாம் நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு கொடுக்கணும் என்று எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. ஆமென். பார்த்தீங்களா? ஆமென். और मैं तुमसे कहता हूँ कि जो जो निकम्मी बातें मनुष्य करेंगे न्याय के दिन वे हर एक उस बात का लेखा देंगे। ஆகவே நியாய தீர்ப்பு நாள் ஒன்று என்பதை கவனத்தில் வைத்து நாம் பேசுவோம். इसलिए न्याय का दिन एक होगा, उसको हम ध्यान रख के बात करें। நாம் अनेகர் அதை மறந்து போறோம். हम कई बार उसे भूल जाते हैं। வாய்க்கு வந்தபடி பேசி जबान में जो आ गया उसको बक देते हैं। எரிச்சல் மூட்டி दूसरों को जो है जो उकसाते हैं। தேவனுடைய பார்வையில் நீ குற்றவாளியா இருக்கிறாய். जो परमेश्वर के नजर में हमें, மனுஷருடைய பார்வையிலும் குற்றவாளி, मनुष्य के नजर में भी हम दोषी। இதெல்லாம் நீ வாழக்கூடிய வாழ்க்கை. क्या ये जिंदगी जीना है आपको? வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. शास्त्र ने हमें ऐसे नहीं सिखाया है। ஆமென். आमीन। நான் வாயை திறக்கும் போது எப்படி இருக்கணுமா? हम जब जबान खोलेंगे तो कैसा होना चाहिए? நீதிமொழி 31 அதிகாரத்தில் प्रोवर्ब्स 31 में 26 வசனத்தின்படி 26 को पढ़िए। प्रोवर्ब्स ஞான விளங்க வாயை திறக்கணுமா? ஆமென். போதும். ஆமென். தன் வாயை ஞானம் விளங்க. அவன் என்ன, நம்ம எதை பேசினாலும் கூட அல்லேலூயா யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு हम अगर बात करें किसी को इसे हम घायल ना कर दे। ஞானமுள்ள போதகமா இருக்கட்டும். वो जो ज्ञान के भरे बातें हो, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். उसी जो है उसी से जो परमेश्वर चाहते हैं। எல்லாருக்கும் அவசியம். सभी को जरूरी है। ஞானமாய் நாம் பேசும்போது जब हम ज्ञान से बात करते हैं நாம் பாவம் செய்ய மாட்டோம். हम जो है पाप नहीं करेंगे। நாம் நாவினால் பாவம் செய்ய மாட்டோம். हम अपनी जबान से पाप नहीं करेंगे। நாவினால் பாவம் உண்டாயிடக்கூடாது என்பதற்காக தான் जो जबान से पाप ना हो करके சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். जो भजन संहिता लिखने वाला एक बात बोलता है। சங்கீதத்தில் 141 அதிகாரத்தில் Psalm 140 3 வசனத்திலே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையோ, என் உதட்டின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். Psalm 143 ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இந்த நாவு பொல்லாதது. இந்த நாவலால் बोलना बेकार है। இந்த நாவானது இது சொல்லப்போனா அடங்காத நாவு. அல்லேலூயா. जबान जो है वो बेकाबू होता है। பிறத்தோடி ஒன்று பேசும், முன்னோடி ஒன்று பேசும், மறைவா இருந்த ஒன்று பேசும். हर परिस्थिति के हिसाब से वो बात करेगा। அதை அடக்கவே முடியாதான். उसे काबू नहीं कर सकते। யாக்கோப்பு 3:8 जो याकूब 3:8 को पढ़िए। வாசித்து பாருங்க. जेम्स 3:8 அதை ஒருவனாலும் அடக்க முடியாதான். वो कोई मनुष्य उस पर काबू नहीं कर सकता है। பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த நாவு என்று வேதமே சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. वो जो मृत्यु के योग्य उसमें जो है जहर है। ஹல்லேலூயா. हालेलुया। அது திடீர்னு ஆமென் என்ன செய்யும்? விஷத்தன்மையான ஆமென் பேச்சையெல்லாம் கக்குது. वो अचानक जो है जहर को उगलेगा। ஆமென். அப்படி ஆகாது. ऐसा ना हो। ஏன் ஆகாது? किस लिए नहीं होना चाहिए? அந்த நாவாலே பிதாவாகிய தேவனை நீங்கள் நாளும் துதிக்கிறோம். उसी जबान से हम जो है पिता परमेश्वर की स्तुति करते हैं। பிதாவாகிய தேவனை துதிக்கக்கூடிய நாவை தீட்டுப்படுத்தாதே. जो पिता परमेश्वर की स्तुति करने वाली जबान को तू तुच्छ मत करना। தீட்டுப்படுத்தி அசுத்தமாக்காதே. उसे तू तुच्छ करके इसे अशुद्ध ना करना। துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவினால் பிறக்க கூடாது. स्तुति और जो है बुरी बात एक ही जबान से ना हो। நாவை காக்க வேண்டும். जबान पर लगाम रखना है। மிகுதியான சொற்கள் வேண்டாம். जो व्यर्थ जो बातें की जरूरत नहीं है। நீதிமொழி 31:26 எழுதப்பட்டபடி प्रोवर्ब्स 31:36 में ஞான விளங்க வாயை திறப்போம். तो ज्ञान से भरे जो शब्दों से हम अपने मुंह जबान को खोले। ஞான விளங்க வாயை திறப்போம். जो ज्ञान के भरे बातों से हालेलुया. हम अपनी जबान को खोले। ஞான விளங்க வாயை திறப்போம். जो ज्ञान से भरी बातों से हम अपने जबान को खोले। மிகுதியாய் பேசி பாவத்தை நான் சம்பாதிக்க வேண்டாம். व्यर्थ बातों को भर के है जो पाप को जो है हम कमाना नहीं है। நம்முடைய நாவை அடக்க வேண்டும். हमारे जबान पर हम काबू करना है। அது அடங்காத நாவு. वो बेकाबू होगा। தீமையான காரியத்தை பேசுகிறது, जो बुराई की बातों को बात करेगा। மறைவாய் பேசுகிறது, जो रहस्य बातें करेगा। வெளிப்படையாகவும் பேசுது, सामने भी बोलेगा, ஒளிஞ்சிருந்து பேசுது. छुप कर से भी बोलेगा। பிறத்த ஒண்ணு, जो पीठ पीछे एक बात होगा, முன்னாடி ஒண்ணு. सामने एक बात होगा। இந்த நாவு பண்ணது வேலை.
जो जबान की जो ये बातें हैं, நல்ல குடும்பத்திலையும் சண்டையை மூட்டி விட்டுரும் நாவு. अच्छे एक परिवार में भी तो झगड़ा कर देगा। அது ஒரு தீக்குச்சி என்று வைத்துக்கொள்வோம். इसी प्रकार एक माचिस की जो तीली है, பத்த வைக்கிற தீக்குச்சி. जो हम जलाते हैं, जो माचिस की तीली। ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருது. एक बात मुझे स्मरण में आ गया। எங்க ஊர்ல मेरे गांव में சிறு வயது நான் விளையாடி திரிந்த அந்த காலகட்டத்தில் जब मैं खेल कूद रहा था, ஒரு மனுஷன் உண்டு. एक मनुष्य था। எங்க பார்த்தாலும் जहाँ भी देखो, இந்த வைக்க படப்பு இருக்குல்ல, வைக்க படப்பு, जो सूखा हुआ जो घास जो होता है, தீயை பத்த வச்சுட்டு போயிருவான். वो उसको आग लगा के चला जाएगा। உடனே நினைவுக்கு எல்லாருடைய நினைவில் வருது அவன் தான் தீக்கொளுத்தி. मुझे स्मरण में उसी का बात அவனுக்கு பேரு தீக்கொளுத்தி. उसका नाम ही हालेलुया, आग लगाने वाला था। அப்ப நான் இதை வாசிக்கும் போது என்ன, சரி அவன் தீப்பெட்டினால தீயை பத்தி கொளுத்து வச்சுட்டான். उसने जो माचिस से जो है उसने आग लगा दिया। நீதிமொழியில भजन नीति वचन में से लिखा है 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரியாசக்காரன் 29:6 में से लिखा है தீயை கொளுத்தி விடுவான். பார்த்தீங்களா, தீ கொளுத்தி விடுவான். போதும். ஹalleluya. பரியாசக்காரன் जो முழு பட்டணத்தையும் தீக்கு இறைக்கிடுவான். पूरे जो शहर में आग लगा देगा। அதனால தான் தீ கொளுத்தி. इसलिए जो है आग लगाने वाला। இத புரிஞ்சா? ஹalleluya. हालेलुया। இதை போலதான் அந்த பரியாசக்காரன் எப்படி ऐसे जो टट्टा करने वाला वो कैसा है, தீயை கொளுத்துதானோ, अगर आग लगा देगा, அந்த வைக்கப்படப்பை எப்படி அந்த மனிதன் தீயை பொருத்தி கொளுத்தினானோ, सूखे घास को कैसे आग लगा दिया, அதே போல उसी प्रकार ஏதாவது இந்த நாவனால போய் எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் சொல்லிட்டோம்னு வைங்க, कुछ जबान से कोई परिवार में कुछ बात बोल दिया तो அதே தான் கொளுத்துதல் முடிஞ்சு. वही अयो, आग लग जाएगा। நல்ல குடும்பத்தை अच्छे एक परिवार में இந்த மனுஷன் வந்து சொன்னா, ये मनुष्य आके कुछ बात बोल दिया, அவன் தீயை கொளுத்தின மாதிரி இங்க பற்றி எரியுது. आग लगाने के जैसा उधर भी आग लग அதனால गया। தான் தீ கொளுத்தி வேண்டாம். इसलिए जो है आग लगाने वाला कहते हैं। இந்த நாவாலே ये जो जबान के द्वारा அநேக குடும்பம் கொளுத்தப்பட்டிருக்கு. कई परिवार बिखर நாவு गए। அடக்கம் அவசியம். इसलिए जबान पर जो काबू वो अवश्य है। சொற்கள் மிகுதியால் பாவம் हमारे शब्द जो है कम हो, पाप ना हो, வராதபடிக்கு पाप ना है। इसलिए ஞான விளங்க வாயை திறப்போம். ज्ञान के भरे बातों से हमारे जबान को खोले। தீ கொளுத்திய போட நெடுவே போராட்டமெல்லாம் கொளுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. वो आग लगाने जैसे काम ना करे। இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. आज के जमाना ऐसा ही है। ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா कुछ लोगों को आप देखेंगे तो பேசவே மாட்டாங்க. बात ही नहीं करेंगे, அவங்களை குறித்து ரொம்ப அமைதி, बहुत ही शांत स्वभाव दिखेंगे। அந்த அமைதி தான் திடீர்னு கொளுத்தும். அது தெரியுமா? वो शांतता ही अचानक आग लगा देगा, திடீர்னு கொளுத்தும். अचानक आग लग जाएगा। ஆகவே தான் इसीलिए நாவு ரொம்ப அவசியம். நமக்கு அடக்கம் जो है जबान पर काबू वो बहुत जरूरी है। திடீர்னு கொளுத்த வேண்டாம், अचानक आग न लगाए எப்பொழுதும் கொளுத்த வேண்டாம். और कभी भी आग न लगाए। கர்த்தருடைய வார்த்தையின்படி நாவை அடக்கி கொண்டாலே போதும். अब परमेश्वर के वचन के अनुसार எங்கேயும் जबान पर தீ काबू பிடிக்காது. काफी है। ஹalleluya, हालेलुया, ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। தீ கொளுத்தியா இருக்க வேண்டாம். हम आग लगाने वाले जैसे ना हो, நாவை நாம் ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். हम खुद को ही संभाल ले। ஹalleluya. हालेलुया। நீதிமொழிகள் 10:31-32 வாசிப்போம். नीति वचन 10:31-32 को पढ़िए। ஸ்தோத்திரம். பார்த்தீர்களா? ஹalleluya. போதும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை மாத்திரம் தான் பேசும். जो धर्मी के जो जबान है वो अच्छी बातें ही बोलेगी। நாம் இன்னைக்கு எப்படி எல்லா நேரங்களையும் பிரியமா பேசுகிறோமா, அல்லது நாவு இருக்கு என்று சொல்லி தார்மாராய் பேசுகிறோமா என்பதை இன்னைக்கு நாம் உணர வேண்டிய ஒரு நாட்கள் வந்துவிட்டிருக்கு. जो हमारा जो जबान कैसा है करके हम आज खुद को जो महसूस करना है। எல்லாரும் இந்த விஷயத்தில் தவறுகிறோம். हम सब विषय में जो है गलत करते हैं। எல்லாரும் இந்த விஷயத்தில் தவறி நடக்கிறோம். हम इस विषय में जो है सभी लोग जो है गलत करते हैं। யாராவது நான் இல்ல என்று சொல்ல முடியுமா? क्या कोई ऐसे उठ के खड़ा सकता है कि मैं नहीं हूं करके? ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். परमेश्वर न्याय को लेके आएगा, நியாயத்தில் கொண்டு வருவார். उसे न्याय में लेके आएगा। வேதத்திலே வாசித்தோம், शास्त्र हमने पढ़ लिया, வீணாய் பேசுகிற வார்த்தை குறித்து व्यर्थ किए हुए बातें सभी बातों को நியாய தீர்ப்பு நாள்ல நீங்கள் நான் கணக்கு கொடுக்கணும். वो न्याय के दिन में उसका हिसाब देना पड़ेगा। நியாய தீர்ப்பு எப்பொழுதும் நம் நினைவில் இருக்கட்டும். न्याय जो कब होगा करके देखें। ஹalleluya. हालेलुया। தாறுமாறான பேச்சு நம்மை விட்டு அகற்றி போடும். जो है जो मन मर्जी के जो बातें हैं उसे हम दूर कर दे। வேண்டாம் அப்படிப்பட்ட பேச்சு. ऐसे बात हमें नहीं चाहिए। ஹalleluya. हालेलुया। தாறுமாறான பேச்சியை தவிர்ப்போம்.
मन मर्जी की बातें ऐसा ना करे। தேவன் விரும்பத்தக்க பேசுவோம். जो परमेश्वर चाहते हैं वही बोले। நான் வாயை திறக்கும் போது हम जब जबान को खोलेंगे, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டாகட்டும். जो भक्ति भाव की जो है अच्छे एक वातावरण हो, தேவன் அதில் மகிமைப்படுவார். परमेश्वर उसमें महिमा தேவன் करे। அதில் சந்தோஷப்படுவார். परमेश्वर से खुश हो गए। தேவன் சந்தோஷப்படத்தக்க நாம் பேசுவோம். परमेश्वर को खुशी होने की तरह हम बात हालेलुया। करें। हालेलुया। நீதிமொழிகள் 13:3 வாசிப்போம். नीति वचन 13:3 को पढ़िए। Proverbs 13:3। ஹalleluya. போதும். தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். जो अपनी मुंह की चौकसी करता है वह अपने प्राण की रक्षा करता है। அந்த வாயை காக்காதவன் என்ன செய்வான் தெரியுமா? जो अपनी जबान पर जो लगाम नहीं रखता है वो பிராண சிநேகத்தையும் பிரிச்சிடுவான். वो एक अच्छे दोस्त से भी बिछड़ जाएगा। பிராண சிநேகத்தையும் பிரிச்சிடுவான். சில சமயத்தில் பார்க்க முடியல, நல்ல நாங்க உயிருக்கு உயிர் நண்பனாய் இருந்தோம், இந்த பாதவத்தின் இந்த பாவி வந்தான் குடும்பத்தையே பிரிச்சிட்டான். இருக்கா? ऐसे आपने सुना होगा कि हम बहुत ही अच्छे दोस्त थे लेकिन ये एक व्यक्ति की वजह से हम बिछड़ गए। இவன் தான் தீய கொளுத்தி. इसे कहते हैं आग लगाने தீ वाला। கொளுத்தி இவனுக்கு பேர். आग लगाने वाला। தீப்பெட்டியே வேண்டாம், माचिस की जरूरत नहीं। நாவே போதும், கொளுத்தி விட்டுரும். हमारी जबान काफी है आग लगाने हालेलुया। की। हालेलुया। அப்புறம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், காடு எரிஞ்சது போல. फिर ऐसे हम रोते रहे कि ऐसा जब आग लग जाता அப்படின்னு என்ன சண்டை. ஹalleluya. मतलब के झगड़ा। ஒரு தடவை காட்டுல லைட்டா கொளுத்தி விட்டாச்சுன்னா நடுவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமென். ऐसे जंगल में एक छोटी सी आग काफी है पूरे जंगल को बर्बाद லேசா करने மூட்டி விட்டாச்சுன்னு வைங்க, की। जरा सी आग काफी है। குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கும். परिवार में झगड़ा होते ही रहेगा। இவர்தான் தீ கொளுத்தி. उसे कहते हैं आग लगाने वाला। வேண்டாம், ऐसे नहीं चाहिए। நாவை காத்துக்கொள்வோம். जबान पर लगाम रखें। நாவை ஞானம் வழங்க வாயை திறப்போம். जबान जो है ज्ञान की बातों के लिए हम इस्तेमाल करें। தேவன் பிரியம் உண்டாக பேசுவோம். परमेश्वर प्रिय हो ऐसे बात हालेलुया। करें। हालेलुया। ஆகவேதான் நீதிமொழி 8:13 வாசிப்போம். Proverbs 8:13 को पढ़िए। ஹalleluya. நீதிமொழி 8:13 வாசிப்போம். போதும். படிங்க. புரட்டுவாய். ஆமென். தீய வழி, புரட்டுவாய், இதெல்லாம் இருக்கு. यहोवा का भय मानना बुराई से बैर रखना है, घमंड अहंकार और बुरी चाल से और उलट फेर की बात से भी मैं बैर रखूंगा। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. ये परमेश्वर के लोगों के लिए है। இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. ऐसे नहीं करके नहीं कर सकते। ஹalleluya. हालेलुया। ஆகவே அந்த காரியத்தை ஆமென் மலிப்பி யாரெல்லாம் தப்பிக்க முடியாது. इसलिए நாம் अनेक காரியத்துல தவறுகிறோம். उस बात से कोई बच नहीं सकता है। இதத்தான் யாக்கோப்பு 3 அதிகாரத்தில் அதை விவரிக்கிறார். यही याकूब जो 3 अधिकार में से நாம் बताता எல்லாரும் अनेक காரியத்தில் தவறுகிறோம் என்று சுட்டி காமிக்கிறார். हम अनेक बहुत से विषय में जो है हम जो है गलत करते हैं। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஆமென். எடுத்து வாசிங்க. யாக்கோப்பு 3 முதல் வசனம். ஹalleluya. ஆமென். பாத்தீங்களா யாக்கோப்பு எவ்வளவு அழகாய் இந்த காரியத்தை விவரித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். यहाँ पर जो याकूब जो कितने जो बातों कितने स्पष्ट रूप से उन्होंने लिख के दिया है। अनेक காரியத்தில் தவறுகிறோம். अनेक बातों में हम जो है गलत करते हैं। ஆகவே நாம் நாவினால் தவறாதபடி इसलिए हम हमारी जुबान के द्वारा गलत ना करें। நாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். और जुबान पे जो है हम लगाम रख के रखें। நாவு காக்கணும்னா अगर जुबान पे लगाम रखना है तो பரிசுத்த ஆவின் நிறைவு வந்துருச்சுன்னு வைங்க, पवित्र आत्मा का भरपाई आ गया तो நமக்கே தெரியும். हमें எக்ஸ்ட்ரா पता होगा। பேசக்கூடாது. இந்த அனுபவத்தை அனுபவிச்சவர்களுக்கு தெரியும். ஹalleluya. ये अनुभव பேசக்கூடாது, தவிர்ப்போம். ஆனா ஆவின் நிறைவு இல்லாம உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கூட சேர்ந்து கும்மாள் அடிக்க நமக்கு தோன்றும். अगर आत्मा இது की எல்லாருக்கும் தான். आत्मा की भरपाई नहीं होगी तो हम भी ऐसे गलत करते हैं। ஹalleluya. நான் சொல்லுகிறது உண்மையா இல்லையா? ஹalleluya. हालेलुया। அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் தெரியும். जो अनुभव है उनको पता है। ஹalleluya. हालेलुया। ஆவின் நிறைவோடு இருக்கும்போது आत्मा से भरेंगे तब जब வேண்டாம், नहीं அந்த பேச்சு பேச வேண்டாம். ये बात नहीं करना है करना। நாமே அதை அவாய்ட் பண்ணுவோம், हम खुद इसे अवॉइड தவிர்ப்போம். उसे रोकेंगे। ஹalleluya. हालेलुया। ஆவின் நிறைவு இல்லாமல் நம்ம இருக்கும்போது आत्मा की अगर भरपाई से नहीं रहेंगे तब கூட சேர்ந்து தாளம் போடுவோம். எப்படின்னா சொல்லுது சரிதான், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு हम ऐसे संसार के हाँ में हाँ मिलाते आमेन। रहेंगे। आमीन। இப்படியே இருப்போம். ஹalleluya. हालेलुया। அவனும் சேர்ந்து பாவம் செய்தது இல்லாம
वो भी जो पाप करेगा, அதாவது இந்த குருடனுக்கு குருடன் வழிகாட்டின அப்படி இந்த மாதிரி தான் கதை. जो अंधा अंधारी का रास्ता அவனும் பாவம் செய்து वो भी पाप करेगा, நாம அதற்கு உடன்பட்டு हम भी उसके लिए जो நாமளும் அவன் செய்கிற எதிராளி செய்யக்கூடிய அந்த தப்பிதங்களை நாமும் செய்து கொண்டே இருப்போம். वो जो गलती कर रहे हैं हम भी वो भी गलती करेंगे, வேண்டாம். ऐसे नहीं चाहिए. ஆமென். आमीन. உலகம் நம்மளை பார்த்து திருந்தணும். संसार हालेलुया. हमको देख के जो है, நாம் தான் முன்மாதிரி, हम ही जो है उनके நாம் தான் முன்மாதிரி, हम ही उदाहरण है, உலகம் அல்ல. संसार नहीं है. அதனால தான் கர்த்தர் நம்மளை इसलिए संसार जो ரட்சித்த நோக்கம் என்ன? हमें जो उद्धार करने का जो இந்த உலகத்தை திருத்த, इस संसार को सुधारने के लिए, இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாய் इस संसार के लिए जो एक उदाहरण के तौर पे நாம் நடக்கும்படி हम जो है चाल चलन होने की, உங்களை பார்க்க வேண்டும். जो तुम्हें देखना है. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். जब हमें देखे हमें जो मसीह उनको दिखना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது जब मसीह संसार में जब जिए, அவர் ஊழியம் மாத்திரம் செய்து கொண்டு பிதாவின் சித்தத்தின்படியே செய்து वे सिर्फ सेवा और पिता की जो इच्छा सिर्फ की है, வாழ்ந்து जो जी करे संसार में, ஓட்டத்தை முடித்தார். जो इस दौड़ को जो उन्होंने खत्म. எங்கேயாவது எருசலேமுக்கு போனார், ஒரு வீட்டில் குத்த வச்சாரு, பழக்கம் பேசினார், வாசல்ல இருந்து போன் பண்ணி கோல் சொன்னார் இருக்கா? कहीं भी ऐसे मतलब उन्होंने कहीं व्यर्थ बैठे और व्यर्थ समय गवाए ऐसा कहीं लिखा नहीं है. இங்க அப்படி இருக்கு. लेकिन या आजकल ऐसे होता है, நேரம் கிடைக்கும் போது जब समय मिलता है கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. दरवाजा बंद करके प्रार्थना कीजिए. ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் பேசாதுங்க. एक दूसरे की जो बुराई करके बात मत எனக்கும் करो. சேர்த்து தான், मुझे साथ में मिलाकर बोल रहा हूँ, எனக்கும் சேர்த்து தான். ये मेरे लिए भी है. நாம் யாவரும் இதை கடைபிடிக்கணும். हम सभी इसका जो है इसे अपनाना है. நீ கதவை பூட்டினாலும் சரி, अगर आप सोचे तो தேவனுடைய கண்கள் உன்னை கவனிக்கிறது. परमेश्वर का जो नजर आपको देखता रहेगा. ஆனா ஜெபம் பண்ணும்போது लेकिन प्रार्थना करते समय ரொம்ப அருமையா ஜெபம் பண்ணுவோம். बहुत ही अच्छे से प्रार्थना करते हैं. ஆண்டவரே, हे प्रभु, 1 பேதுரு 3:12 पहली पत्रस 3:12 நீதிமான்களுடைய மேலும் உடைய கண்கள் நோக்கமா இருக்கு. ஆனா கோழி பேசும்போது நோக்கமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ऐसे हम ऐसे बोलते அந்த रहेंगे, நேரத்துல அது நினைவு வராது. बाकी समय में से नहीं आता. ஜெபம் பண்ணும்போது जब प्रार्थना करे உம்முடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. कि परमेश्वर का नजर धर्मियों पे टिका हुआ है. சரிதான். सही बात है. சகோதரனே சகோதரியே, भाई और बहन, சரிதான். बात तो सही है. அதே போல நீ लेकिन उसी பேசும்போது तरह जब बात करें, உம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப், உம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாத. तेरे हर चाल चलन को परमेश्वर गौर से देख रहा है. ஹalleluya. हालेलुया. ஆகவே தேவனுடைய கண்கள் கவனிக்கிறது. इसलिए परमेश्वर की जो नजर है हम மனிதனுடைய இருதயத்தை எல்லாம் சோதித்து அறிகிறது. मनुष्य के हृदय को जो है जांच कर परखता है. கேர்ஃபுல். सावधान से रहिए. தெய்வ பயத்தோடு இருப்போம். परमेश्वर के भय से रहिए. நாவை அடக்கிக் கொள்வோம். जबान पर हालेलुया. लगाम रखना है. हालेलुया. நாவை அடக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. जबान पर लगाम रखने के लिए एक रास्ता है. ஹalleluya. हालेलुया. நாம் ஆமென் ஸ்தோத்திரம். பிரசங்கி जो सभापदेश 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்த்தீங்களா? ஒரு காரியம் சொல்லப்படும். முதலாவது, எதிராளி நம்மிடத்தில் சொல்லுகிற காரியமானது அவன் மெய்யை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்ன சொன்னா நமக்கு தெரியாது. जब कोई कहता है वो सच है या झूठ है हमें पता नहीं. அதை அவன் சொல்லுகிற தேவ வாக்கு மாதிரி கேட்டுக்கொண்டு நம்ம பேசுவோம்னு வைங்க. अगर उसने जो बोल दिया वो परमेश्वर का वचन करके हम सुन के अगर बोलेंगे तो ஒருவேளை அவன் பொய்யை ஜோடித்து சொல்லியிருக்க கூடும். யாருக்கு தெரியும்? हो सकता है अगर उसने झूठ बोल दिया तो அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? 2 வேதம் சொல்லுகிறது. और शास्त्र कहता है 2-3 பேர்களுடைய சாட்சி. 2-3 लोगों की गवाही. ஆமென். आमीन. 2-3 சாட்சினால் தான் எந்த ஒரு காரியம் உறுதி செய்யப்படும். 2-3 लोगों की गवाही से ही कोई कार्य सिद्ध होगा. அதனால தான் சொல்லப்படுகிற எல்லாத்தையும் கேட்காத. इसलिए जो बोला गया सभी बातों पे भरोसा मत करना. இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரசங்கில வாசித்தோம். यहाँ पे से क्या क्या लिखा हमने पढ़ा था. ஒரு எஜமானுக்கு 2 வேலைக்காரன் என்ன வைங்க. एक स्वामी में के पास 2 नौकर थे. இப்போ எஜமானுக்கு தெரியாது. अभी स्वामी को पता नहीं. ஆமென். அங்க 2 வேலைக்காரனுக்குள்ள ஒருத்தனுக்கு பிடிக்காதனால இல்லாத போது அவன் இவனை குறித்து சொல்ல, இவன் அவனை குறித்து சொல்ல, யார் சொல்லுது உண்மை என்பது நமக்கு தெரியாது. दोनों को एक दूसरे से पसंद नहीं था, इसलिए कौन क्या बोल रहा है उसे पता नहीं था. இது அதனால தான் அந்த எஜமானுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பான், அவன் சொல்லுறதெல்லாம் கேட்காத. யாரு கண்டா முந்தி வந்து அவன் சொன்னதுனால உண்மையை பேசுகிறோம் நினைக்கையா? இல்லை. ऐसे जो है वो இல்லை. तुम्हारा सेवक जो उसका भरोसा मत करना. யார் இடத்துல தவறு இருக்கு,
किससे वो गलती है அதை நம்ம பார்க்கணும். उसको गौर से देखना है. தீர இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்லாதது பொல்லாதது சொல்ல துணிகரம் கொண்டு எழுப்பியிருக்கிறார்கள் பரியாசக்காரர். आज के संसार में जो है जो பரியாசக்காரர் जो बिना डर के जो झूठ बोलते हैं, ஐயோ கவனம், जो सावधान से रहना है. அவர்களைப் போல நாம் எழும்ப வேண்டாம். उनकी तरह हम भी जीना नहीं है. பரியாச அதனால தான் சங்கீதம் 1 इसलिए முதல் வசனத்திலே பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல அதை வாசிங்க. ஏன் இப்படி சொல்லணும்? ஐயோ இந்த உலகம் முழுவதும் பரியாசத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினால் நிறைந்திருக்கு. நாம் ரொம்ப பதனமாய் பயபக்தியோடு தெய்வ பயத்தோடு நடந்து கொள்வோமானால் நமக்கு நலமா இருக்கும். संसार जो है पाप से पूरा भरा हुआ है. हम अगर परमेश्वर के भय से जिएंगे तो हमारे लिए बेहतर होगा. ஆமென், आमीन. ஸ்தோத்திரம். ஆகவே நம் நாவை எந்த விதத்திலும் நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. इसलिए हमारे जबान को किसी भी हालत पे हम उस पे काबू पाना है. வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. और शास्त्र भी हमें ऐसी सिखाता है. அல்லேலூயா. हालेलुया. யோபு अय्यूब जो है, நாம் 2 அதிகாரத்திலே 10 வசனத்தை வாசிப்போம். अय्यूब दूसरे अधिकार के 10 वचन को पढ़िए. யோபு 2:10. 2:10. ஜீசஸ். போதும் பார்த்தீங்களா, அதான் முக்கியம். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் பக்தனாகிய யோபு உதட்டினால் பாவம் செய்வான். इन सभी बातों में जो अय्यूब जो है अपने जुबान से उन्होंने पाप नहीं किया. இவன் இந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது உணர்ந்தது என்ன தெரியுமா? ये इसका स्मरण किया तो मुझे क्या पता चला, யோபு ஏன் பாவம் செய்யவில்லை? अय्यूब ने क्यों पाप नहीं किया. காரணம் என்னன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த பொறுமை. कारण क्या था? उसके अंदर जो सबर था. பொறுமை. सबर, धीरज. யாக்கோப்பு 5:11 வாசிங்கள். जैकब 5:15. அதுல யோபுவினுடைய பொறுமையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தை जो வாசிங்கள். अय्यूब के जो सबर के बारे में लिखा गया है. வாக்கியவான்கள். ஆமென். போதும். யோபுவினுடைய பொறுமை தான் जो अय्यूब का जो सबर जो है, நிதானமாய் பேசினான். इसलिए जो है उसने स्थिर हालेलुया. होकर बात किया. நிதானமாய் பேசுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டான். जो मतलब रुक के जो बात करेंगे वो कोई पाप नहीं करेंगे. நிதானம் ரொம்ப அவசியம் நமக்கு. जो स्थिरता जो है हमें बहुत जरूरी है. பொறுமை அவசியம். और सबर बहुत जरूरी है. அதனால தான் கர்த்தர் யோபை குறித்து என் தாசனாகிய யோபு, इसलिए परमेश्वर अय्यूब के अरे मेरा दास अय्यूब என்னை குறித்து நிதானமாய் பேசினான். मेरे बारे में वो स्थिर रह के बात किया. ஞானம் விளங்க பேசினான். और ज्ञान के बड़े बातों से बात किया. நிதானம் எவர்களுக்குள் இருக்கிறதோ जिसके अंदर जो स्थिरता है, அவர்கள் தங்களுடைய வார்த்தையிலே பிழை செய்ய உண்டாகாது. उनके जो अपनी जिंदगी में अपने शब्द के द्वारा कभी गलत नहीं करेंगे. நிதானம் எவர்களுக்குள் இருக்கிறதோ जिसके अंदर स्थिरता है, அவர்கள் வார்த்தையில் பிழை உண்டாகாது, பாவம் உண்டாகாது. उनके जो बातों में कभी दोष नहीं होगा. சலசலன்னு எவன் ஒருவன் பேசுகிறானோ, जो मन मर्जी के हिसाब से बात करते हैं, துறந்த வாமட தெரியுமா? வாமட जो ऐसे जो ये बातें जो है, திறந்த வாமட தண்ணி போயிட்டே இருக்கும். जो पत्ता जो पानी. அல்லேலூயா. हालेलुया. திறந்த வாமட மாதிரி वो एक खुला हुआ जो झरना ऐसे பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். ऐसे बात करते नहीं रहना है. நல்லதல்ல. वो अच्छे नहीं है. பாவம் சொற்கள் மிகுதியால் பாவம் உண்டாயிரும். जो बातों के द्वारा पाप होगा. அல்லேலூயா. हालेलुया. யோபு 5:11 வாசிங்கள். अय्यूब 5:12 को पढ़िए. யோபு 5:11 வசனத்தை வாசிப்போம். ஜீசஸ். இல்ல யாக்கோப்பு யாக்கோப்பு ஸ்தோத்திரம். ஜி பார்த்தீங்களா? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். जो अय्यूब के जो सबर के बारे में हमने सुना है. அப்படி பொறுமையா இருந்து என்ன சொன்னா? ऐसी सबर हो कि क्या कहा? தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டான். वो परमेश्वर के लिए प्रिय से जिया. பொறுமையா இருந்தனால தான் எதையும் பேசல. प्रिय பொறுமையாய் தேவனே சாட்சி கொடுக்கிறார். सबर से था, इसलिए परमेश्वर ने गवाही दिया. அவன் தன் உதட்டினால் பாவம் செய்யலை. उसने अपने शब्दों के द्वारा उसने पाप नहीं किया. ஆனால் लेकिन அவனுக்கு வாக்கப்பட்டவ பொண்டாட்டி இருக்கா பாத்தீங்களா? उसकी जो पत्नी थी தூசிங்கா, எப்படிப்பட்ட பொம்பளை பாருங்க. उसने उसे परमेश्वर का निंदा करने के लिए उकसाया. ஆனா யோபு, लेकिन जो अय्यूब है
தேவன் மேல் வைத்த உண்மையான நம்பிக்கை உறுதி. परमेश्वर के ऊपर रखा हुआ सच्चा जो எந்த சூழ்நிலையும் அவனை அசைக்க முடியவில்லை. कुछ भी बोला लेकिन उसका विश्वास से वो ஹalleluya हालेलुया எந்த சூழ்நிலையும் அவனை அசைக்க முடியவில்லை. कौन से भी हालात में उसके विश्वास से वो नहीं डगमगाया. உத்தமன் वो जो उत्तम था நாவை காத்துக்கொண்டான். अपने जो जबान को நாவை संभाला, காக்க வேண்டும். अपने जबान को संभालना है, ஞான விளங்கை திறக்க வேண்டும். ज्ञान के भरी बातों से बोलना है. தேவன் அதில தான் பிரியப்படுவார். परमेश्वर उसी में जो हालेलुया हालेलुया ஆமென். आमीन. ஒரு சிலருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா कुछ लोगों का जो चाल चलन जो देखते हैं, எல்லாரும் மத்தியில जो सबके सामने பேசாத மாதிரி ரொம்ப உத்தம மாதிரி இருப்பாங்க. ऐसे बहुत ही धर्मी ऐसे दिखेंगे. அங்க அக்கம் பக்கத்துல அவர்கள் வசிக்கிற இடத்துல போய் கேட்டாச்சுன்னா उनके जो आप पे रहते हैं आसपास से पूछेंगे तो ஐயோ அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா நம்ப அப்படியா ऐसे कहेंगे बहुत ही किसी बात नहीं करते. அங்கதான் தெரியும் அவர்களுடைய வெளிச்சம். இப்படி இருக்காங்க டிராமா போடக்கூடிய ஆள். ऐसे रहते वहां पे जाके पूछेंगे तो हालेलुया हालेलुया. கிறிஸ்துக்குள்ள டிராமா கிடையாது. मसीह के अंदर जो है हम நாட்டக்கு கிடையாது. ஆமென். ऐसे बदला ஒரே நாட்டம் தான், மெய்யான நாட்டம். ஆமென். एक ही बात पे हम रहना है, அதத்தான் நாம் செய்யணும். वही हमें करना है. ஹalleluya हालेलुया. தேவனுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर के लिए कि हर बातों परमेश्वर गौर से देखता है. ஊழியக்காரனை நடவடிக்கையும் கர்த்தர் கவனிக்கிறார். सेवक को भी परमेश्वर जो है तो देखता है. யாவரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கு. हर एक मनुष्य पे परमेश्वर की ரொம்ப नजर கவனமாய் இருப்போம். इसलिए हम सावधान से रहे. ஹalleluya हालेलुया. ஆகவேதான் எபேசியர் 4 அதிகாரத்திலே इसलिए एफिसियो 4 अधिकार में ஹalleluya எபேசியர் 4 அதிகாரத்தில் 39 அந்த வசனத்தை வாசிங்க. கிட்ட வார்த்தை 39 को पढ़िए. ஆ ஆ ஹalleluya கெட்ட வார்த்தை. ஹalleluya जो बुरे शब्द है. சரி, கெட்ட வார்த்தைனா என்ன? அசிங்கமா பேசுவத வார்த்தையா? அது கெட்ட வார்த்தை தான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். हालेलुया बुरा शब्द का मतलब है ऐसे गाली गलौज करना, वो भी है, लेकिन और क्या है, परमेश्वर का प्रिय जो नहीं, जो सभी बातें हैं सभी वो गलत बातें हैं. அந்த அப்படிப்பட்ட வார்த்தை பேசுவதற்கு ऐसे बात जो बोलने के लिए நம்ம நாவுக்கு இடம் கூடாதபடி हमारी जबान में जगह नहीं होनी चाहिए. அதை அடக்க வேண்டும். उसे जो है काबू करना है. हालेलुया हालेलुया. நாவை அடக்க வேண்டும். जबान पर जो काबू रखना है. அப்படி நாம் ஆமென் அடக்க வேண்டுமானால் ऐसे हमें उसको काबू करना है तो நாம் தீமையான காரியத்தை பேசாமல் நம்ம நாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் हम जो है बुराई से खुद को बचना है तो நாம் தீமையான காரியத்தை வீணான வார்த்தைகள் பேசுகிறவர்களோடு உட்காரக்கூடாது. हम जैसे व्यर्थ बातें ठट्टा करने वाले लोगों के साथ बीच आमीन. में नहीं बैठना है. அதை தவிர்க்கணும். उसे हम अवॉइड करना है. அதை தவிர்க்கணும். उसे अवॉइड करना है. ஐயோ அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், इसलिए जो वंश संहिता वाले ने ऐसे लिखा है, துன்மார்க்கன் என் முன் இருக்கு மட்டும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்கிறார். जो दुष्ट जब तक है. அதை வாசிங்க திரும்ப. இல்ல 39 சங்கீதம் 1. துன்மார்க்கன் எனக்கு முன் இருக்கு மட்டும். ஹalleluya காத்து இருக்கு மட்டும் கடிவாளத்தால். ஆமென் ஆமென். வசனமாகிய கடிவாளம் நமக்கு அவசியம். मैंने कहा मैं अपनी चाल चलन में चौकसी रखूंगा ताकि मेरी ஹalleluya से पाप ना हो. அதுக்காக குதிரைக்கு போடக்கூடிய கடிவாளத்தை வாங்கிட்டு இப்படி போட்டு மறைக்கப்படாது. அந்த கடிவாளம் இல்ல. जो घोड़े के जो मुंह में जो पट्टा रखा जाता है उससे नहीं होगा. ஹalleluya हालेलुया. ஒரு கடிவாளம் இருக்கு. एक जो घोड़े के जो मुंह में வேதத்துல தான் இருக்கு. एक लगाम होता है. எடுத்து வாசிங்க அது என்ன கடிவாளம். ஹalleluya சங்கீதம் 119 அதிகாரத்தின் 9 வசனத்தை வாசிங்க. ஹalleluya சங்கீதம் அதுதான் சுத்தம் பண்ணுவோம். ஹalleluya வசனத்தின்படி. வசனமாகிய கடிவாளம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. जो वचन के रूपी जो लगाम है उसी से होगा. வசனமாகிய கடிவாளம் ஒவ்வொருவருக்கும் போடப்பட வேண்டும். जो वचन की जो लगाम है हर एक के जबान में जरूरी है. அந்த கடிவாளம் இல்லன்னா ஹalleluya अगर वो लगाम अगर ना हो, கடிவாளம் இல்லாத குதிரை இருக்கு இல்லையா, அது எப்படி தாறுமாறா போகும். ஏன் கடிவாளம் குதிரைக்கு போடுதுன்னா
தாறுமாறா எங்கும் ஓடிடக்கூடாது, யாரையும் எத்திடக்கூடாது என்று சொல்லி நிலை தவறி அது தாறுமாறாய் போயிடக்கூடாது என்பதற்காக கடிவாளம். घोड़ों पर जो लगाम इसलिए लगाई है ताकि जहां उसे दौड़ाना है उसी जगह पे दौड़ाना है, नहीं तो वो तितर बितर अपने मन के हिसाब से அதே दौड़ेगा। போலதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனங்கள் தாறுமாறாய் போயிடக்கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். इसलिए हम और आप भी जो है हमारी जिंदगी में चाल चलन ठीक से हो, इसीलिए एक एक शब्द को परमेश्वर ने लिख के दिया है। இந்த கடிவாளம் நமக்கு அவசியம். ये जो है जो लगाम हम पे जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? சங்கீதக்காரன் சொன்னது போல, जैसे भजन संहिता ने बोला है, ஆண்டவரே, हे मेरे प्रभु, சங்கீதம் 141:3 வாசித்தது போல, என் வாய்க்கு காவல் வையும், मेरे जबान என் पर लगाम உதட்டின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் அந்த வசனத்தை வாசித்த போது இது என்னடா, காவல் வையும், வீட்டுக்கு காவல் இருக்கு, நாட்டுக்கு காவல் இருக்கு, எல்லை பகுதியில் காவல், இந்த நாக்குக்கு எவன் காவல் வைப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி. हमने घर के लिए पहरेदार सुना है, देश के लिए पहरेदार सुना, लेकिन जबान का पहरेदार सुना नहीं कभी। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன காவல்? कैसा पहरेदार? வசனம் தான் அதுக்கு காவல். जो वचन ही जो उसके लिए पहरेदार, வசனம் தான் அதுக்கு காவல். वचन ही उसके लिए जो हालेलुया। पहरेदार। हालेलुया। வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே वचन ऐसा कहता है परमेश्वर, நீர் சொல்லுகிறீர் அந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது என்று தேவன் ஒரு காரியத்தை குறித்து நம்மிடத்தில் பேசும்போது, எச்சரிக்கும் போது, ऐसे एक बात के परमेश्वर जब चेतावनी देता है, கடந்த வாரம் இஸ்ரவேல் ஐயா அவர்கள் செய்து கொடுத்தது போல, पिछले हफ्ते इस्राएल अय्यर ने जो संदेश दिया था, ஏசாயா 66:2 எழுதப்பட்டு என் வசனத்துக்கு நடுங்குகளை நோக்கி பார்ப்பேன் என்று செய்தி கொடுத்தது போல, அந்த வசனத்துக்கு நடுங்கினாலே போதும், பாவம் செய்ய மாட்டோம். ईसाया 66:2 में जैसे लिखा था कि मेरे ஹல்லேலூயா. वचन का जो வசனத்துக்கு நடுங்க வேண்டியது அவசியம். वचन का जो भय मानना जरूरी है। அநேகருக்கு வசனம் நடுக்கம் இல்லை, बहुत से लोगों को वचन का भय नहीं है, நடுக்கமே கிடையாது. जो भय नहीं है, அதனால தான் லேட்டா வரது ஆலயத்துக்கு, इसलिए जो है देरी से आते हैं, அசம்பந்தமா வரது. जो अपने समय पे आते हैं। இதுக்கு ஒரு பிழை என்னன்னா, इसका क्या है? நம்ம ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அப்படி கதை. ऐसे कि நம்ம ஐயா सेवक कुछ बोलेंगे नहीं, அவர் சொல்ல மாட்டாரு, वे कुछ बोलेंगे नहीं, நாங்க சொல்லுவோம். हम बोलेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் வேதனைப்படுவார். परमेश्वर उससे दुख होता है। சங்கீதக்காரனிடத்தில் நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. जो भजन संहिता वाले से हम सीखना है। சங்கீதக்காரன் அப்படி செய்தான், இப்படி செய்தான், துதிச்சான், மண்டையை ஆட்டுதான் எல்லாரும், ஆணும் பொண்ணும், ஆனா அவன் செய்தது மாதிரி செய்தது இல்லை. சங்கீதம் 5:3 என்ன சொல்லுதான், அடுத்து வாசிங்க. भजन संहिता 5:1 में क्या लिखा है? நீர் ஆமென் வருவதற்கு முன்பா ஆயத்தமாய் வந்து, ஆண்டவரே பாத்தீங்களா, ஜீசஸ் ஆமென். ஓ மை காட், அநேகர் இந்த காலகட்டத்தில் காலையில் எந்திரிக்கதே கிடையாது, தெரியுமா? बहुत से लोग ऐसे सुबह उठते ही नहीं है। எந்திரிக்கல. ஹல்லேலூயா. हालेलुया। அதிகாலையில் எந்திரிக்காம ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா, ऐसे जो सुबह प्रार्थना नहीं करेंगे तो 0 வாட்ஸ் இருக்கலாம், 0 வாட்ஸ் பல்ப், அதை விட மோசமா டிம்மா இருப்பீங்க. और जो 0 वाट्स के जो बल्ब होते हैं उससे भी तो जो बहुत ही आमीन। कम हो गए। இரவு நேரத்தில் அது கூட உதவும், இது ஒண்ணுக்கும் உதவும் போயிடும் நம்ம ये ஜெபம் तो இல்லைன்னா. कुछ काम का नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। டல் அடிக்கும், ஆமென். ऐसे डल हो जाएगा जिंदगी। அதிகாலையில் தேடணும். ऐसे सुबह परमेश्वर को ढूंढना है। சங்கீதக்காரன் भजन संहिता वाले ने என்ன சொன்னா வாசித்தோம், जो हमने पढ़ा, அதிகாலையில் सुबह के समय நீர் வருவதற்கு முன்னாய், ஆமென், परमेश्वर के आगमन के पहले ஆயத்தமாய், ஆமென், मैं तैयारी से रहूंगा। ஆமென், ஸ்தோத்திரம். धन्यवाद। இதை இந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும். ये जो हालेलुया। ठीक बातों को हम अपनाएं, சரியான நேரத்தில் வரணும். ठीक समय पे हमें आना है। ஆமென். हमें 9 மணி ஆராதனை, 9 बजे में अगर आराधना हो 8:55 இங்க வந்துருங்க. 8 हालेलुया। 5 मिनट पहले आ जाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। யாரெல்லாம் வருவீங்க? कौन आए थे जल्दी? ஆமென். आमीन। சொல்லுங்க பாப்போம். இப்போ ஏன்னா சங்கடமான போதம்லாம் பண்ணுதான். ஹல்லேலூயா. हालेलुया। அதனால இப்போ உயர்த்த மாட்டோம். अभी ऐसे नहीं करेंगे। கரெக்டா வாங்க, நீங்க வருவதனால உங்களுக்கு ஆசீர்வாதம். ठीक समय पे आइए, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, आपके लिए आशीष होगा। நாங்கள் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், சிக்ஷித்து தான் போதிக்கணும். जो संदेश देना और बताना हमारा फर्ज है। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க பார்வையிலே ஊழியக்காரன் இருக்கிற நாங்கள் எங்களுடைய பார்வையிலே என்னென்ன குறைபாடு எங்க கண்முன் தெரியுதோ அதை சுற்றி காமிக்கணும்.
हमारे नजर में जो कमियां दिखती है उसे जो हमें बताना हमारा फर्ज அதை है। வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. वो तमाशा देख के ऐसा नहीं रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்காக ஊழியக்காரனா அழைக்கல, சுற்றி காமிப்பதற்கு, அதை திருத்துவதற்கு. ஹல்லேலூயா. तमाशा देखने के लिए सेवक नहीं है, आमीन। लेकिन वो बताने के लिए। आमीन। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। ஆமென். आमीन। வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. शास्त्र में ऐसे लिखा है। சங்கீதம் 94 அதிகாரம் भजन संहिता 94 13 வசனத்தை வாசிங்க. 13 वचन को पढ़िए। 94:13। ஹல்லேலூயா. பாக்கியவான் பார்த்தீங்களா? சிச்சித்து. ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். சிச்சித்து இருக்கிற கண்முன் இருக்கிற பிழைகளை தவறுகளை உணர்த்தி, ஆமென், எவன் ஒருவன் போதிக்கிறானோ அதுதான் சரி. வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. जो है ठीक तरह से जो प्रचार करता है वो ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாங்க சிச்சித்து போதித்தா பிடிக்காது இப்போ உள்ள நவீன காலத்துல. लेकिन कुछ लोगों को जो है डिसिप्लिन वो ठीक नहीं लगता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் கெட்ட ஊழியக்காரன், वो ऐसे अच्छी बात नहीं है। சொல்லிட்டு போங்க. ऐसे ஹல்லேலூயா. बोलते जाइए। கர்த்தருடைய பார்வையில் நான் தான் நல்ல ஊழியக்காரன். परमेश्वर के समूह में அதாவது யாரு சிச்சித்து போதிக்கிறார்களோ जो ऐसे जो डांट के जो प्रचार करता है அதுல தான் கர்த்தர் மகிமைப்படுவார். उसी में जो परमेश्वर महिमा होगा। हालेलुया। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். हालेलुया। சிச்சித்து போதிக்க வேண்டும். डांट कर जो है वो प्रचार करना। அது இப்பொழுடைய காலகட்டத்துல वो अब के जो समय में தாமதம் எல்லாம் கிடையாது. ऐसे नहीं உடனே சிச்சித்து போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. जो उस समय में उसको बता முகத்தாட்சியம் பண்ணக்கூடாது. के ऐसे जो है ஹல்லேலூயா. मुंह बोला काम नहीं தேவன் करना। கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर देख रहा है। ஆமென். हालेलुया। சிச்சித்து போதிக்காவிட்டால் சபைகளுக்குள் காளைகள் முளைத்து விடும். अगर डांट के प्रचार नहीं करेंगे तो ஹல்லேலூயா. ஆரம்ப ஸ்டேஜிலே ஹல்லேலூயா जो आरंभ ஒரு की வியாதி வெளிப்படும் போது அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுக்கவிட்டால் திரும்ப அது ஆமென் முத்தி போய் நிற்கும். அத மாதிரி கதை ஆயிரும். बीमारी को अगर जो आरंभ की स्टेज में अगर उसको ध्यान नहीं देगा तो बाद में बहुत बड़ा तकलीफ होता है। ऐसे ही आत्मिक जीवन में भी है। ஆமென். हालेलुया। ஆகவேதான் इसीलिए வேதத்தை நாம் கை கொண்டு சிச்சிக்க வேண்டும். इसलिए परमेश्वर को शास्त्र को हाथ में अपना के जो डांट के प्रचार करें। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இந்த நாட்கள் நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தை इसलिए आज के दिन जो बोला गया जो बात है நாவை குறித்து, जबान के बारे में, நாவு அடக்கத்தை குறித்து, जबान पर काबू के बारे में। நாவடக்கம் மிக அவசியம். जबान पर जो काबू है बहुत ही जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. अगर शब्द ज्यादा हो तो अगर पाप जरूर होगा। சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. अगर तुम्हारे शब्द ज्यादा हो गए तो पाप जरूर होगा। நாவானது ஹல்லேலூயா तो हमारी जो जबान जो है சாவு நிறைந்ததா இருக்கு. அந்த நாவில சாவு விஷம் இருக்குதான் மனுஷனுடைய நாவில. उसमें जो है मृत्यु के योग्य जो जहर है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை உண்மை. யாக்கோப்பு அதை தெளிவா ஆமென் நல்ல உணர்த்தி எழுதியிருக்கிறார். ஆமென். वो याकूब उसे जो है बहुत ही समझ कर उसके बारे में ठीक तरह से लिखा ஏன்னா है। எலும்புள்ளாத நாவு பாத்தீங்களா? क्योंकि जबान में हड्डियां नहीं है। எலும்புள்ளாத நாவு जो बिगा हड्डी का जो जबान है, இதை குறித்து நீதிமொழி என்ன விளக்குகிறது? इसके बारे में जो है नीति वचन क्या कहता है। நீதிமொழி 12 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். नीति वचन 12-19 को पढ़िए। பாத்தீங்களா? சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு என்றும் நிலைத்திருக்கும் என்று அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன என்றுனா அந்த மெய்யை பேசக்கூடியவர்கள் நீங்கள் பாருங்க, அதைத்தான் சொல்லுவான். 1000 பேர் அவன்கிட்ட கேட்டாலும் அது அந்த மெய்யில தான் நிற்பான். மெய் கூட்டுல தான் நிற்பான், மாற்ற மாட்டான். ஆமென். அதனால் என்றும் நிலைத்திருக்கும். பொய் சொல்லக்கூடியவர்கள் மாத்தி மாத்தி பேசுவார்கள். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மாத்தி மாத்தி பல்லட்டுக்கு எப்படி बदली सच्चाई जो है सदा बरी रहेगी परंतु झूठ पल भर माती பேசுவாங்க है। हालेलुया. हालेलुया। மெய் உதடா இருக்கட்டும். हमारी जो जबान जो है सच्चाई में। இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கு எல்லாம். अभी जो आज के जमाने में ऐसी होता है। ஐயோ, அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. इसीलिए जो शास्त्र में से लिखा है। நீதிமொழி 14:5 வசனத்தை வாசிப்போம். Proverbs 14:5 को पढ़िए। ஓ பார்த்தீங்களா? பொய் சொல்லுகிறான் என்றால் ஒன்றும் இல்லை, எண்ணிரலாம். பொய்யை ஊதுகிறான். அப்பம்னா
ஊதுனா புகையா போகும் அப்படின்னு என்னவே முடியாது. அதுக்கு தானே அர்த்தம், ஊதுகிறான். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலவரம். பொய்யை ஓதுகிறான். सच्चा साक्षी झूठ नहीं बोलता, ஆமென், परंतु झूठा ஹalleluya हालेलुया। ஊழியக்காரனும் பொய் சொல்லுதான், போதிக்கிறவனும் कभी பொய் कभी சொல்லுகிறான். सेवक भी झूठ बोलते हैं, ஹalleluya हालेलुया। மாத்தி மாத்தி பேசுகிறான். जो है पलट पलट के बात करेंगे, கூப்பிடுகிறார்கள், நான் கூப்பிடலன்னு சொல்றாங்க. ऐसे बुलाए नहीं बुलाए बोलेंगे, ஹalleluya हालेलुया। ஆமென். இதெல்லாம் பொய், பொய் வேதத்துக்கு புறமானது. ऐसे जो शास्त्र के विपरीत है, மெய் உதடு நிலைச்சிருக்கும், जो सच्चाई हालेलुया। बात वो हमेशा टिका रहेगा, மெய் நிலைச்சிருக்கும். सच जो है हमेशा रहेगा। அதுல சவடா பேச்சு என்ன தெரியுமா? इसलिए जो गलत बात जो है, சங்கீதம் 120 அதிகாரம், भजन संहिता 120, ஹalleluya 120 அதிகாரம் 2-3 வாசிப்போம். ஆ ஆ ஹalleluya. கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும் முடிவில்? பார்த்தீர்களா, நீ கபடமாய் பேச நிமித்தம் உனக்கு என்ன கிடைக்கும்? तू छल कपट से बोल के तुझे क्या मिलने वाला है? ஒண்ணுமில்லை. कुछ नहीं। கபட நாவே முடிவில் உன்னை நியாய தீர்ப்புல கொண்டு போய் விட்டுவிடும். ஆமென். छल कपट की बातें अंत में तेरा न्याय உனக்கு होगा। என்ன கிடைக்கும்? तुझे क्या मिलेगा? ஹalleluya हालेलुया। கபட நாவா இருக்க வேண்டாம். ऐसे जो है छल कपट की बातें हालेलुया। ना हो। हालेलुया। மெய்யை பேசுவோம், सच्चाई की बातें மெய்யை बोले, பேசுவோம். सच्चाई से बोले। எபேசியர் 4 அதிகாரம் इफिसियों 4 अधिकार 25 அவன் பொய்யை களைந்து விட்டு பிறரிடத்தில் மெய்யானவைகளை பேச கடவன். ஹalleluya ஆமென். எபேசியர் 4 ஆம் ஆ ஹalleluya हालेलुया। மெய்யை பேச கடவன். सच बोले। ஆமென். பொய் பேசுகிறவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். झूठ बोलते हैं वो शैतान को அது जगह देते हैं। பிசாசுடைய சுபாவம். वो शैतान की स्वभाव है। எப்படி பிசாசுடைய சுபாவம் என்றால், शैतान का स्वभाव कैसा है? யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கு, அவன் பேசும்போதெல்லாம் தன் சுயத்திலிருந்து ஆமென் பேசுகிறான். பார்த்தீங்களா? जॉन 8:44 में से लिखा है, ஆமென் சுயத்திலிருந்து பேசுகிறான். वो अपने जो खुद के जो है मर्जी से बोलता है। ஆமென் இருக்கு. ஆ ம் ம் ஸ்தோத்திரம். ஹalleluya பொய்க்கு பொய்யும் பிதாவா இருக்கிறார். ஆமென். பார்த்தீங்களா? ஆமென். இப்போ போதிக்கிறவர்கள் முதல் கொண்டு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா கிடைக்கணும் என்னது பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பொய் சொல்லுதான். झूठ नहीं बोलना है पता है, लेकिन फिर भी झूठ बोलेंगे। அப்போ அந்த வார்த்தையை நம்மை போதிக்கிறவர்களே கடைபிடிக்காவிட்டால் உன் பேச்சை எப்படி கேட்கக்கூடியவன் கேட்பான்? ஒருத்தனும் கேட்க மாட்டான். तो जो बोलने वाला भी ऐसे नहीं उसके हिसाब से रहेगा तो कौन सुनेगा? வண்டி இப்போ சமயத்தில் 3 ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதி தலைமுறை நினைச்சுல இந்த மாதிரி தான் தலைமுறை தான் நிற்கும். ऐसे जो हाल ही में जो हादसा हालेलुया। हुआ, ऐसे ही होगा। வேதத்தை கை கொண்டு போதிக்கணும். शास्त्र को जो है हमें जो अपना के जो बोलना है, மெய்யை பேசணும். सच बोलना है। ஹalleluya हालेलुया। மெய்யை பேசுங்கள், सच सच बोलिए, பொய்யை களைந்து விடுங்கள். झूठ को जो है वो भगा दीजिए। ஹalleluya हालेलुया। அதில் ஒரு வார்த்தை, சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. என்ன எழுதிருக்குன்னா, ஸ்தோத்திரம், அதாவது அந்த கபட, அதாவது ஸ்தோத்திரம் என்ன சொல்றார்கள் மனுஷர்கள் சில சமயத்தில் நியாயத்தை கேட்கும்போது, मनुष्य कभी ऐसे क्या कहते हैं? 12 நாளா அதை வாசிங்க, ஏன் வாய் ஏன் உதடு நான் பேசுவேன், இனி யார் கேட்கணும் அப்படிங்க மனுஷன். मेरा मुंह मेरी जबान हालेलुया। मैं बोलूंगा, इसे कभी कहते हैं। ஆ ம் ஆ பாருங்க, பார்த்தீர்களா எப்படிப்பட்ட துணிகரம் கொண்டு இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். वे कहते हैं हम எங்க உதடு அப்படின்னா ஸ்தோத்திரம். சில சமயத்தில் சில மனிதர்கள் சொல்வதை நான் பார்த்திருக்கேன், யா வாய் யா உதடு நீ என்ன சொல்லுது போ. ஹalleluya ऐसे ஆமென். ऐसे कभी लोग कहते हैं कि பார்த்தீர்களா இப்படிதான் மனுஷனுடைய சுபாவம் இருக்கு. मनुष्य का स्वभाव ऐसी होता है। ஹalleluya हालेलुया। இந்த சுபாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. इस स्वभाव को जगह नहीं देना। நியாய தீர்ப்பு நல்ல உன் வாயை தச்சிடுவாரு பெற जो न्याय எழுதிச்சிக்கா हमारी जबान पे தச்சிடுவாரு உனிய. ஆமென். हाँ, आमीन। இப்படிதான் பேர சொல்ல மாட்டேன். எனக்கு எங்க ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவர் அலிம்பா பேசிக்கிட்டே இருந்தான். ऐसे एक बहुत ज्ञान से बात कर रहा था। அலிம்பா பேசுறவனுக்கு நானும்
ஹalleluya ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். उसके लिए ஆண்டவரே प्रार्थना कर रहा था, அவனை அடக்கும். उसे काबू कीजिए। சரியா கர்த்தர் அடக்கினார். परमेश्वर ने ठीक அலிம்பா எந்த வாயினால் பேசினானோ जो जबान से बात कर रहा था, இப்போ ஒரு குட் நியூஸ் எனக்கு என்னன்னா தொண்டையில புண்ணு பேசாம கிடக்கான். ऐसे मुंह में जो है कुछ ऐसे बीमारी होगी, இதுதான் நடக்கும். ऐसे होगा। ஹalleluya हालेलुया। எங்க உன்னை பிடிக்கணுமோ எங்க அடக்கணுமோ கர்த்தருக்கு தெரியும். जहाँ तुझे पकड़ना है, जहाँ ஆமா. काबू करना है, யோனா தீர்க்கதரிசி போல சொல்ல கீழ்ப்படியாம மீறி போனனா கடல்ல உனக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பார். ऐसे जो योना जो ஆமென். आमीन, தப்ப முடியாது ஒருவரும். कोई भी उससे बच नहीं सकता। ஊழியக்காரனா இருக்கட்டும் தீர்க்கதரிசியா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் वो सेवक हो, कोई भी हो, தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். परमेश्वर जो है उसे न्याय में लेके हालेलुया। आएगा। हालेलुया। மோசே எவ்வளவு பெரிய மோசே. मूसा कितना बड़ा एक भक्त है। ஹalleluya. हालेलुया। மோசேவே தோசையாக்கிட்டாரு, போக முடியாது. मूसा को भी नहीं, ये परमेश्वर ने मत- नहीं छोड़ा। ஹalleluya. हालेलुया। ஏமாத்துற நம்ம. हम जो ஹalleluya. हम कुछ சரியா இருக்கட்டும் கர்த்தருக்கு முன்பாக. हम परमेश्वर के நாம் सामने அடக்கத்தோடு நடந்து கொள்வோம். जबान पर जो लगाम से பிறத்தோடி முன்னோடி பேசக்கூடாது. आगे पीछे हालेलुया। हट के बात नहीं करना। கர்த்தர் காண்பார். परमेश्वर देखता है। ஆமென். आमीन। இப்படிதான் மோசே சகோதரி மெரியாம் ஏட்டி புட்டி பேசி ஆமென் ऐसे जो मूसा का जो बहन भी जो है उल्टा सीधा बात करके மோசேனுடைய அந்த திருமணத்தை காரியத்தை அதாவது விவாகம் பண்ண இந்த ஸ்திரியை இந்த நாட்டு எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவளை கூட்டி வந்தாரே அப்படின்னு சொல்லி ஏதோ பேசினான். ऐसे उन्होंने कुछ ऐसे गलत बात बोल दिया था। ஹalleluya. हालेलुया। அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் கூட்டி வர்றது உனக்கு என்ன பேசாம இருக்க வேண்டியதானே. उसे पसंद था, वो लेके आता था। வந்துச்சு கர்த்தருடைய தேவன் உடனே ஆக்ஷன் எடுத்தார். परमेश्वर ने तुरंत ही वो जो है இப்ப அதே கேரக்டர்ல தேவன் இருந்தாருன்னா ஒருத்தன் தப்ப முடியாது. अगर இதுக்கட்டி பாதி பேர் செத்துருப்பான். आधे लोग तो मर जाते थे। க்ளோஸ். ஏன்னா பொய் அவளை மாதிரி சொல்லுதாங்க. பொய் திரள் பொய் ஊதுகிறான். कि झूठ उस प्रकार ஹalleluya. लोग बोलते हैं, பொய் சொல்லுகிறார்கள். जो बिंदास झूठ बोलते हैं। கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். परमेश्वर सब्र से है। நியாய தீர்ப்பு ஒன்று வருது. न्याय का दिन एक आएगा। ஹalleluya. हालेलुया। அன்னைக்கு தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அன்னைக்கு தெரியும். उस दिन परमेश्वर सब न्याय में हालेलुया। हालेलुया। மெய்யே பேசுவோம். सच बोलेंगे। அதனால தான் வேதத்தில் வாசித்தோம். எபேசியர் 4:25 வாசித்தோம் 19. इसलिए एफिसियों 4:25 எப்படி पढ़े थे। தெளிவா வாசிங்க திரும்ப. दोबारा पढ़िए। எபேசியர் 4:19-25. एफिसियों 4:19। ஆமென். ஹalleluya. அவனவன் நிறுத்தி நிதானமா வாசிங்க. அவன் எபேசியர் 4:19 வாசிங்க. அவனவன் மெய்யானவைகளை இப்ப வாசித்தோம்ல, பொய்களை களைந்து விட்டு பிறரிடத்தில் மெய்யானவைகளை பேச வேண்டும். इस कारण झूठ बोलना छोड़। ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் மெய்யே பேசுங்க. अगर पुरुष हो या स्त्री हो सच बोलना है। आमीन। சொல்லிட்டு இல்லக்கா நான் அதை சொல்லல, அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன், பொய் சொல்லாத, ऐसे झूठ नहीं बोलना है। ஆமென். கர்த்தர் கேட்டாரு. परमेश्वर सुन रहे। ஆமென். आमीन। சாராள் பாருங்க, பைபிள்ல சாராள் तो सारल जो है, ஹalleluya, हालेलुया, நகைத்தாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இல்லையே அப்படிங்க. கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் போய் சொல்வாரா? ऐसे मन में நகைஸ்டி நீ நகைத்தாள் இல்லையே அப்படிங்க. ऐसे मन में हंसकर और नहीं करके बोला। இப்படி தான் சொல்லிட்டு பொம்பளை இன்னைக்கு இல்லப்பாங்க. ऐसी जो है बोल के जो लोग बोलेंगे नहीं करके। எப்படி இருக்கு? ये कैसे है? ஹalleluya. हालेलुया। ஆண்களுக்குள்ள இருக்கு, ऐसे ही है। ஆண்களும் உண்டு. पर पुरुष भी ऐसी है। யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. कोई किसी से कम नहीं है। எல்லாம் அதேதான். सब इसी प्रकार के ஆமென். हैं। ஒரே மட்டில ஊர்னதுதான். सब ऐसी है। ஆமென். आमीन। ஆகவே इसीलिए நாவை சுத்தமாய் காத்துக்கொள்வோம். हमारी जबान को हम जो लगाम रखे, தாறுமாறானவைகளை நம்ம விட்டு அகற்றுவோம். मन मर्जी की जो बातें हमसे दूर करे, ஞான விளங்க வாயை திறப்போம். ज्ञान से भरे बातों से हमारे जो शब्द रहे। கர்த்தர் எப்படி ஜெபத்தை கேட்கிறாரோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிறார். जैसा परमेश्वर हमारी प्रार्थना को सुनता है, ऐसे हमारे அதை शब्द को எப்பவும் நம்ம கவனத்தில் வச்சு பேசணும். वो हमेशा हम ध्यान में रख के बात हालेलुया। करना। हालेलुया। சிலர் சொல்றாங்க ஜெபத்தை மாத்திரம் கேட்பாரு, प्रार्थना को सिर्फ सुनेंगे, வேற காரியம் பேசினா கேட்க மாட்டாரா? கேட்கும். காதை பொத்திக்கிட்டு வரும், கேட்பாரு, எல்லாம் வச்சிருப்பாரு. दूसरे बात करते समय அதனால தானே கர்த்தர் அந்த மல்கியா 3:16 ஞாபக புஸ்தகத்துக்கு வச்சிருக்காரு. நீ என்ன பேசணும் எழுதுக்கு தான். इसलिए मलकिया 3:13 में ஹalleluya. இப்போ எதுக்கு நோட் புக் கொண்டு வந்து எழுதுதியே என்ன பேசுறார் என்று எழுதிருக்கு. அதே மாதிரி நோட் புக் அங்கே இருக்கு. ஆமென். ऐसे वहां स्वर्ग में भी एक किताब है जो सब हिसाब रखता है। அன்னைக்கு கணக்கு கொடுக்கணும். वहां पे भी हमें हिसाब देना है। எப்படி? நான் சிறு வயதா இருக்கும்போது
எங்கள் அம்மா மாதத்தில் ஒரு முறை ஒரு கடையில் பிக்ஸா அந்த சிட்டா போட்டு வாங்குறது, அது வாங்கினேன் தெரியாமல் நான் ஏதாவது வாங்கிடுவேன், அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அப்போ அங்கே வாக்குவாதம் உண்டாகும். இல்லை இவ்வளோ தானே வாங்கினேன், உன் மகன் வேண்டி போனான். அப்போ என்னென்ன வாங்கினமோ அது லிஸ்ட் போட்டு இது எல்லாம் வாங்கணும்னு கரெக்டாக சொல்லுவான். இதே மாதிரி கடைக்காரனே சரியா சொல்லும் போது நீ வாங்கினதை கர்த்தர் எல்லாம் சரியா லிஸ்ட் வச்சிருக்காரு, தப்பே முடியாது. ஆகவே கணக்கு கொடுக்க கடவுனா, इसलिए हमें जो हिसाब देना है, பாதுகாக்கட்டும், हमारे நான் அடக்க வேணும், हमारे शब्द है काबू. இப்போ யாரெல்லாம் ஊருக்கு போயிட்டு என்னென்னலாம் பேசணும்னு எனக்கு தெரியாது. अब जो गए पता नहीं. हालेलुया हालेलुया. फोन नंबर வாங்கி அங்க கேட்டதான் தெரியும். फोन नंबर பாதவத்தி வந்தவா, ஏ அம்மா இந்த பம்பையில இருந்து வந்தவா, ஸ்தோத்திரம், ऐसे இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டா, ऐसे बोल के गया करके. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய விசுவாசிகள் பேசியிருக்க மாட்டார்கள். हालेलुया. विश्वासी लोग ऐसे नहीं बोला. हालेलुया. இது குளிப்பாட்டுறது வேலை நினைச்சுக்கிறாங்க. ये ऐसे जो एडजस्टमेंट वाला बात नहीं. हालेलुया. हालेलुया. இப்படியே நடக்கும். ऐसे कभी அது அறிதான் சொல்லுதே. ऐसे में बोल. हालेलुया. हालेलुया. ஆமென். நாவை பாதுகாக்க வேண்டும். जबान पर हम लगाम रखें. ஆமென். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்தில் சொத்து பிரிக்கக்கூடிய அந்த காரியம் வரும்போது, जब ऐसे जो जायदाद का बंटवारा जब होता है, ஒரு அரை சென்ட் அல்லது ஒரு சின்ன இப்படிக்கான இடத்த கூட एक छोटा सा जगह भी கணவன் சரி போன போட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது கூட அவனையும் கெடுத்து மூடி, अगर पुरुष बोलेगा ठीक है थोड़ा सा जगह जाने दो बोलेगा तो भी கண்ணை சிமிட்டி இப்படி ஏதோ ஒரு சிக்னல் வச்சிருக்காங்க பொம்பளைங்க. அந்த சிக்னல் வேற யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு மாத்திரம் தெரியும். ஆனா எனக்குல எந்த சிக்னலும் கிடையாது, கொளுத்தி போடுவேன். जो पत्नी जो है நான் தான் சிக்னல். ऐसे इशारा करके हालेलुया. मना करने बोलेगी. அதனால கர்த்தர் பாப்பாரு, விட்டு परमेश्वर கொடு. उसे छोड़. आमेन. आमेन. விட்டு கொடு. कुछ हद तक. हालेलुया. हालेलुया. ஆமென். आमेन. ஆனா சில சமயத்துல ரோட்டில் உள்ள சிக்னல் கூட கட்டுப்பட்டுருவார் கணவர் பைக்கில் போகும்போது. ஆனா இந்த சிக்னல் அப்பா முடியல, இது கட்டுப்பட்டே அவன் இப்படி இருக்கு. कुछ समय हम रोड पे जो सिग्नल है उसे हम उल्लंघन कर लेते हैं. हालेलुया. हालेलुया. ஆகவே நாவை காத்துக்கொள்ளுவோம். इसलिए जबान पर எது சரியானதோ அதை பேசுவோம். जो सही है उसे बोले. ஆமென். आमेन. எது மனசாட்சியுடைய காரியத்தை பேசுவோம். கர்த்தர் அதனால தான் மகிமைப்படுவார். जो हमारा कॉन्शियस बोले हम वही बोले. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा. பாட்டுல அந்த ஒரு பாட்டு எடுத்துதாங்க, बेटवांस की एक हम गीत गाएंगे. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே உமது கூடாரத்தில் யார் தங்குவார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தாங்க, ஸ்தோத்திரம். தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறம் கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. தினம் நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில்
தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. நம் ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். परमेश्वर की महिमा हो।